இந்த பெஞ்சல் புயலில் வந்து கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி, விழுப்புரம் போன்ற பல்வேறு கடலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கு. இந்த பிரச்சனைக்காக 2000 கோடி நிவாரணம் கேட்டு பிரதமருக்கு முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. ஆனால் இதே முதல்வர் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் பெரிதாக ஏதும் இதுவரை சேதாரம் இல்லை அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் KKR SS ராமச்சந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இன்னும் நாங்கள் எதிர்பார்த்த பாதிப்பு வரல அப்படின்னு வெளிப்படையாகவே பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் இவங்க கேட்டிருக்கிற இந்த 2000 கோடியில் எப்பவுமே இந்த பணம் வாங்குறது மக்களுக்கு நேரடியாக போய் சேருதாங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரியில இருந்து முருகேஸ்வரி கேட்டிருக்கிறாங்க. நான் நேரடியாக நேற்று அங்கே செல்லும் போது அங்கே எல்லா மக்களே பத்திரிகைக்காரர்களே என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, மத்திய அரசை ஒன்று நாங்கள் நம்பி இந்த அரசு இல்லை, வருகின்ற பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னு முதல்வர் சொல்கிறாரே, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு தான் என்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா இப்போ அப்புறம் எதுக்கு இன்றைக்கி 2000 கோடி வேணும்னு பிரதமருக்கு நீங்கள் கடிதம் எழுதுறீங்க? இன்னைக்கு தமிழக அரசின் பிரச்சனை நீங்களே பார்த்துக்கிறீங்கன்னா இன்னைக்கு எதுக்கு பிரதமருக்கு 2000 கோடி அனுப்புறீங்க? இன்னும் அந்த அளவு பாதிப்பு வரலன்னா மொத்தமாக எல்லாரும் இறந்த பிறகுதான் பாதிப்புன்னு நீங்கள் ஒத்துக்க போறீங்களா என்ன? அதனால இதெல்லாம் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் அமைச்சர்களாலும் முதலமைச்சராலும் தரப்படுகிறது. இதனால தான் மக்கள் இன்னைக்கு கோபப்படுறாங்க. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருமே இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கிறப்போ உடனடியாக உங்களால் உதவி செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் ஆறுதலான வார்த்தைகளாவது பேசுங்க. எல்லாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறது, எல்லாரையும் தரக்குறைவா பேசுறது, இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்குன்றது அந்த மபதை இன்னைக்கு உங்க கண்ணை மறைச்சிருக்கு. ஸ்டாலின் அவர்களே ஒரு 10 வருஷமா ஆட்சியில் இல்லை, அந்த நாட்களை கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க. அதனால இன்னைக்கு ஆட்சி நம்ம கையில வந்துருச்சு, 40க்கு நம்ம ஜெயிச்சிட்டோம், அடுத்து நம்ம தான்னு நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம் மக்கள் திருப்பி கொஞ்ச நேரத்துல முடிவுகளை மாத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதனால இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் மக்களுக்கு சரியான முறையில் பயன்படுத்துங்க. அதை விட்டுட்டு மக்களை இன்னைக்கு ஏளனமா பேசுவது தவறான விஷயம். 2000 கோடி நீங்க கேட்டிருக்கீங்க. உண்மையிலே இந்த கோடிகள் நாங்க இப்போ டிவிலையும் பேப்பர்லயும் தான் கேட்கிறோம். இது போய் மக்களுக்கு சேருதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்வி இது. நீங்க இவ்வளோ கோடிகள், இவ்வளோ வரிகள், இவ்வளோ வருது கவர்மெண்ட், எங்க போகுது அதெல்லாம்? இன்னைக்கு போய் பாருங்க, ஒரு கிராமத்துலயும் நீங்க கொடுக்குற காசெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. எங்கேயும் ரோடு இல்லை, எங்கேயுமே ஒரு வசதி இல்லை, வேலை இல்லை, எங்க பார்த்தா வெறும் டாஸ்மாக் இருக்கு, போதை இருக்குது, சட்டம் ஒழுங்கு கேடு, எல்லா இடத்துலையும் கொலை கொள்ளை இதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு 1000 கோடி வேணும், 1000 கோடிக்கு வேணும்னு கேட்குறீங்களே, அது மக்களுக்கு முறையா போய் சேருதான்றது நீங்க என்னைக்காவது ஆய்வு செஞ்சிருக்கீங்களா? அதில் 50% லஞ்சம் ஊழலுக்கே போயிடுது. இருக்கிற 50% பிரித்து கொடுக்கும்போது அதில் 10% கூட மக்களுக்கு போய் சேர்றதில்ல. இதுதான் இன்னைக்கு உண்மையான ஒரு நிலவரம். அதனால் நீங்கள் 2000 கோடியில் இன்னைக்கு உங்களுக்கு 10,000 கோடி நீங்கள் கேட்டாலும் கேட்க வேண்டியது ஆச்சரியம்தான். ஆனால் எவ்வளோ ரூபாய் வருதுன்றது முக்கியம் இல்லை, அது மக்களுக்கு போய் சேருகிறதா என்பதுதான் நீங்கள் $1 million கொஸ்டின். அதனால் நீங்கள் மத்திய அரசை நம்பி நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும் முதலமைச்சர் இன்னைக்கு 2000 கோடி கேட்டிருக்கீங்க. மத்திய அரசு தருதா இல்லையான்னு பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் அதற்கு முன்னாடி உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு பாண்டிச்சேரியும் மழையில பாதிக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு பாண்டிச்சேரி முதலமைச்சர் உடனடியாக அத்தனை ரேஷன் கார்டுக்கும் 5000 ரூபாய் உடனடியாக நிவாரணம் வழங்கப்படும் அறிவிச்சிட்டார். அதே மாதிரி பயிர் சேதமான ஒவ்வொரு பயிர் ஒரு ஏக்கருக்கும் 40,000 தரப்படும்னு அறிவிச்சிட்டார். நீங்க ஏன் அறிவிக்காம இருக்கீங்க? அப்போ மற்றவங்களே சின்ன ஸ்டேட்டு பாண்டிச்சேரி, அவங்களே அறிவிக்கிறாங்க. தமிழ்நாடு எவ்வளோ பெரிய ஸ்டேட்டு, இதுக்கு நான் முதல்வர்ன்றது மட்டும் நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்களே, அப்போ இவ்வளோ இந்த நாளில் நீங்கள் என்ன நிவாரணம் அறிவிச்சிங்க மக்களுக்கு? இன்னும் மத்திய அரசை நம்பி தானே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்போ இது என்ன உங்கள் பதிலில் நாங்கள் என்ன எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு புரியல. அதனால் உடனடியாக அது பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் ரேஷன் கார்டுக்கு ஒருவருக்கு 10,000 ரூபாய் தரணும். பாதிக்கப்பட்ட ஒரு ஏக்கருக்கும் 50,000 குறைஞ்சபட்சம் கொடுத்து இந்த மக்களை இந்த இன்னல்ல இருந்து உடனடியாக இந்த அரசு காப்பாற்றணும். எல்லா இடத்திலும் பாதிக்க இருக்கு, அதை சரி செய்ய வேண்டியது இந்த அரசினுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.